திமுகவும் தோத்துது, அதிமுகவும் தோத்துது. ம். திமுகல இருந்து யாராவது வெளிய போறாங்களா? ம். போகல. மாறாக திமுகல கூட ஒருத்தர் 2 பேர் இன்னைக்கு கூட வெங்கட்ராமன் ஒரு முன்னாள் எம்எல்ஏ போய் சேர்ந்திருக்கார். ம். ஆனா அதிமுகல இருந்து மட்டும் ஏன் எல்லாரும் போறாங்க? ம். எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல திமுக ஆதரவோடு தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற முயற்சி எடுத்தார். அந்த முயற்சி என்பது அதிமுகவுக்கு சமாதி கட்டுவதாக அமைந்தது. ம். ஏன்னா திமுகவுக்கு எதிராக துவங்கிய இயக்கம் தான் அதிமுக. எம்ஜிஆர் தொண்டர்களும் ஜெயலலிதா அம்மா தொண்டர்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஒன்று. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து கருத்து சொல்பவர்கள், எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு தலைவர், அவர் திமுகவோடு இணைந்து நம்ம பயணிக்கலாம் என்றால் எல்லோரும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று கருத்து பேசுகிறார்கள். இதை எந்த அதிமுக தொண்டனும் ஏத்துக்க மாட்டான். அதே போல இன்றைக்கு சில பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், விஜய் மரபணும், எம்ஜிஆர் சக்தியை தோற்கடிக்க முடியாது, இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆர் சக்தியை தொடர் தோல்விக்கு உள்ளாக்கியதே இந்த எடப்பாடி பழனிசாமி தானே.